எங்களுடைய ஜெபக்குழுவில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற இந்த குணமளிக்கும் உபவாச ஜெபத்திற்கு ஒரு அருமையான மகளை அழைத்து வந்திருந்தார்கள். அவள் பேச மாட்டாள். 18 வயது ஆகிறது, பேசுவது இல்லை. எனக்கு தெரியாதது. ஜெபிக்கும் போது ஜெப வேலை முடிந்து ஜெபிக்க அழைத்து வந்தார்கள். அழைக்கும் போது பேரன் கேட்கும்போது ஓன்னு அழ ஆரம்பித்தாள். அவள் பக்கத்தில் தாயார் சொன்னார்கள், அவள் பேச தெரியாது, பேச முடியாது. அவள் மூத்தவ சகோதரி இருக்கா, இளைய சகோதரி இருக்கா, எல்லாரும் பேசுவாங்க, அவள் மட்டும் பேச. அதனாலே பள்ளிக்கூடத்துக்கு போடாம ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்திருக்கிறான்னு அழுதுட்டாங்க. சரி, நான் தர ஏசப்பா ரத்தத்தை போடுவோன்னு சொல்லி எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணி அவள் அனுப்பிடுவோம். அவள் சொன்ன சாட்சி, மறுநாள் காலை வேளையில் அவள் கண் விழிக்கும் போதே மற்றவர்களோடு பேச ஆரம்பித்தா. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்க வந்து விடுவார்கள். குடும்பமாய் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தா.